வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்க நாளில் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ரெசிபியோ இல்லை கரெக்டான உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்களா? அந்த டைமில் இந்த மாதிரி வரகு அரிசி வச்சு பண்ணுற ரெசிபி ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரகு அரிசி அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கை நீங்கள் மதியம் லஞ்சுக்காக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வரகு அரிசி அடைக்கு தேவையான பொருட்கள். வரகு அரிசி மாவு 1/2 கிலோ, கேரட் 1 நம்பர், தேங்காய் 3 பத்தை, பொடிசு நறுக்கிய பச்சை மிளகாய் 4 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த வரகு அரிசி மாவு இருக்குல்ல, இந்த வரகு அரிசி மாவை நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. வரகு அரிசியை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமிஷில் கொடுத்து இந்த மாதிரி ஃபைன் போடுற அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தேவையான பொருள்லாம் போட்டு நீங்கள் வீட்டில் வரகு அரிசி அடை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வரகு அரிசியை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இருக்க காலத்தில் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி வரகு அரிசி சாப்பிட்றது நல்லது. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி வந்து நல்லா பாலிஷ் பண்ணி வரும். அந்த மாதிரி பாலிஷ் பண்ணி வரும்போது அதிகமான மாவு தான் கிடைக்குது. அதனால ரத்த அழுத்தம் கொடுக்கும். அதே டைமில் தான் அந்த செஸ்ட் பெயின்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் இந்த மாதிரி சிறுதானியங்கள் பர்டிகுலராக வரகு அரிசி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதில் எந்த ஒரு கெட்ட கொழுப்பும் நம்மளுக்கு அதிகமாக இல்லை. இந்த வரகு அரிசி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கேட்டிங்கன்னா, புரத சத்து, நார் சத்து, இரும்பு சத்து, விட்டமின்கள், கால்சியம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பழங்கள் கிடைக்கிது நமக்கு. கண்டிப்பாக நீங்கள் வரகு அரிசி வந்து வாரத்தில் 1 நாளோ வாரத்தில் 2 நாளோ நம்ம பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வரகு அரிசி மாவை ஒரு பவுலில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், இதோட இஞ்சி, இந்த இடத்துல கொஞ்சம் கேரட்டுக்கு போட்டிருக்கேன். கேரட்டு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, தேங்காவை நல்லா திருவி போட்டிருக்கோம். தேங்காவை சில பேர் வந்து கிரேட் பண்ணி போடுவோம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் தட்டுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி பொடிசாக திருவி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகுத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு சீரகம், உப்பு. சீரகம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணால், நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு அந்த சீரகம் வாசனை நல்லாயிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்கு சீரகம் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணலோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் சப்பாத்தி மாவு கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணுவோம், அதாவது டைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். கையில் எடுத்தினா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வேறு எதனா காய்கறி போட்டால் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் உருளைக்கிழங்கு போடலாம். அப்படி இல்லைனா பீட்ரூட் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் காய்கறி போட்டுக்கலாம். இப்போது இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவை நம்மளோட 4 விரலை வச்சு நல்லா தட்டுங்க. தட்டினீங்கன்னா ஒரு அடை சைஸில் கரெக்டாக வரும். அதாவது உள்ளங்கை அளவுக்கு கரெக்டாக நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகனா நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் உள்ளங்கை சைஸ் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தட்டுங்க. இதுக்கு பிறகு தோசைக்கல் நல்லா சூடான பிறகு நீங்கள் அப்படியே இலையில எடுத்து இதை அப்படியே திருப்பி போட்டு 2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வரகு அரிசி அடை ரெடி. இந்த வரகு அரிசி அடை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 1லேருந்து 2 சாப்பிட முடியும். அதிகமாக சாப்பிட முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் நாட்டு சக்கரையும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லை நெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த அடை நீங்கள் குக் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லெண்ணெயோ இல்லை கடல் எண்ணெயோ யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது.
இதுக்கு பிறகு நம்ம தக்காளி தொக்கு லஞ்சுக்கு எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பெரிய தக்காளி 6 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 4 நம்பர், பூண்டு 20 கிராம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். தக்காளி தொக்கு பண்ண போகிற சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெகுலராக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், பட் இருந்தாலும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் குக் பண்ணுற விதமே வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன்ல, எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு தாளிப்பை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு. நான் நிறைய வாட்டி சொல்கிறது தான், ஆனால் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன கேட்டிங்கன்னா, கடுகு சோம்பு தாளிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் நீங்கள் எண்ணெயில் போடும்போது நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு பூண்டு, பச்சை கருவேப்பிலை, பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வதக்குறோம். இந்த இடத்துல எண்ணெய் கம்மியாக இருக்குல்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணுறோம். எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுற கேட்டிங்கன்னா 2 காரணம் இருக்குது. முதல்ல என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் எக்ஸஸாக எண்ணெய் இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தக்காளி தொக்கு. இன்னொரு விஷயம், வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தக்காளி தொக்கு. தக்காளி தொக்குன்னா தக்காளி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, வெங்காயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் க்ரன்ச்சியாக வரதுக்கு என்ன தேவைன்னா எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதனால் குக் பண்ணும்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி குக் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுல, இதெல்லாம் நல்லா போட்டு வதங்கணும். வதங்கி முடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, நம்ம வீட்டில் நார்மலாக என்ன பண்ணோம்னா எடுத்த உடனே மஞ்சத்தூள் அப்படின்னா குழம்புத்தூள், அப்படி இல்லை இந்த தனியாத்தூள் சில்லி பவுடர்லாம் போட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸி தான். நிறைய பேருக்கு தக்காளி தொக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளி வதங்குற பக்குவம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பவுடர் மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல பவுடர் மசாலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கலாம், அதாவது சுக்கா மாதிரி ஆகும். திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போடுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சம் லைட்டாக கலர் கம்மியாகும். அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லது. இதுக்கு பிறகு தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர். நீங்கள் வீட்டில் குழம்புத்தூள் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல இந்த சில்லி பவுடர் தனியாத்தூள் போடாமல் டேரெக்டாக நீங்கள் குழம்புத்தூள் போடலாம். இதுக்கு பிறகு பெருங்காயம் தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். சில பேர் பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து குழம்பு தூள் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் இந்த சில்லி பவுடர் தனியாத்தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த மசாலா போட்டு முடித்த பிறகு கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதே டைமில் எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே இந்த மசாலா வதக்குங்க. கெட்டியான டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை டைல்யூட் பண்ணி திருப்பி குக் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அந்த பார்க்கும்போது அந்த கலர் சூப்பராக இருக்குல்ல, அந்த ரெட்டிஷ் கலரில் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கணும். இந்த தக்காளி தொக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வதங்குற பக்கம் சொன்னோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி, அது என்ன வேணால் இனிப்பு தன்மை கொடுக்கும், தக்காளி புளிப்பு தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் போடுற மசாலா காரம். ஸோ இனிப்பு புளிப்பு காரம் இந்த 3மே சேர்ந்தால் தான் தக்காளி தொக்கு. என்னங்க, இந்த வரகு அரிசி அடை வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, லஞ்சுக்கு ஒரு தக்காளி தொக்கு நீங்கள் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.